ஒவ்வொரு கோயிலிலும் துவஜஸ்தம்பம், விமானம், கோபுரம் இவை மூன்றும் நம்மிடையே இருக்க வேண்டும். கோபுரம் இறைவனுடைய திருவடி, துவஜஸ்தம்பம் இறைவனுடைய நடுபாகம், பலிபீடம் இறைவனுடைய மத்தியபாகம், கர்ப்பகிரகம் இறைவனுடைய தலைபாகம். இப்படி எப்பொழுது உருவ வடிவம் வருகிறதோ இறைவனுக்கு, அப்பொழுது ஓரொரு அம்சமாக, ஓரொரு அவயவமாக, ஓரொரு இடமாக, ஓரொரு பகுதியை ஓரொரு பதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே துவஜஸ்தம்பம் வைப்பது கோவிலினுடைய மத்திய பாகத்தை நமக்கு காட்டுவதனாலே, இறைவனுடைய மத்திய பாகத்தை காட்டுவதனாலே அங்கே வைக்கிறோம். ஆனால் எல்லா கோவிலும் துவஜஸ்தம்பம் இருக்க வேண்டும் கட்டாயம் இல்லை. எந்த கோவிலிலே உற்சவங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அந்த கோவிலில் அவசியம் துவஜஸ்தம்பம் இன்றியமையாதது. எங்கே உற்சவம்லாம் தேவையில்லாமல் சாமானியமாக இருக்கிறோமோ அந்த கோவிலுக்கு துவஜஸ்தம்பம் அவசியம் என்று நிர்பந்தம் கிடையாது. பழங்காலத்திலே துவஜஸ்தம்பம் கருங்கல்லையே துவஜஸ்தம்பம் போல் நட்டார்கள் பல ஊர்களிலே. இப்பொழுது மரத்திலே செய்து அதுக்கு மேலே செம்பெல்லாம் பூசி தங்கமெல்லாம் பூசிக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. ஆக துவஜஸ்தம்பம் என்பது உற்சவத்திற்காக ஏற்பட்டு துவஜாரோகணம், துவஜ அவரோகணம், துவஜத்தை ஏற்றுவது, கொடியை ஏற்றுவது, கொடி இறக்குவதற்காக ஏற்பட்டு உற்சவத்திற்காக ஏற்பட்டது துவஜஸ்தம்பம். மற்றபடி சாமானிய கோவில்களே துவஜஸ்தம்பம் தேவையில்லை. உற்சவம் பெருசாக நடக்காத கோவில்களே எங்கே பிரம்மோற்சவம் போது நடைபெறுகிறதோ அங்கே கொடியேற்றம், கொடி இறக்கல் தேவையினாலே அங்கே துவஜஸ்தம்பம் இன்றியமையாதது. நிலையாக துவஜஸ்தம்பம் கிடைக்காவிட்டால் கூட உற்சவ காலத்திலேயாவது வைத்து கொடியேற்றி கொடியிறக்கி விட வேண்டும். ஆகவே துவஜஸ்தம்பம் என்பது கொடியேற்றும் கொடியிறக்கும் விழாவாக, அதற்கேற்ற ஒரு சாதனைகளாக ஒவ்வொரு கோயிலும் இருக்க வேண்டியது அவசியமானது.